ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக எதை பற்றினா மனம் விரும்புதே ஸ்டோரியை பற்றி தான். ஆக்சுவலாக உங்களில் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்னென்னா இந்த சேனலில் நான் இன்னொரு ஸ்டோரி போடணும் அப்படின்னு நான் நினைக்கவே கிடையாது. அதை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நான் இன்னொரு ஸ்டோரி இதில் போடணும்னு அப்படின்னு நான் ஆசைப்பட்டதே கிடையாது. இது நான் ஓப்பனாகவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். உனக்காக பிறந்தேனே முடிக்கிறதுக்காக மட்டும்தான், நான் கிளைமேக்ஸ் எபிசோடுக்காக மட்டும்தான் இந்த சேனலுக்குள்ளே வந்தேன். பட் அந்த கிளைமேக்ஸ் எபிசோடுக்கு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ அந்த நம்பிக்கையில் நிறைய பேர் புது சீரியல் ஸ்டார்ட் பண்ணட்டுமா நான் கேட்கும்போது நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களே, ஸோ அதனால நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால மட்டும்தான் நான் மனம் விரும்புதே ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி போடணும், இந்த சீரியல் முடிச்சதுக்கப்புறம் இந்த சீரியல் நம்ம போடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி போட்ட ஸ்டோரி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்பிளான்டு ஸ்டோரி தான். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஸ்டோரி லைன் இருந்துச்சு, அதை வச்சு டெவலப் பண்ணி தான் இந்த ஸ்டோரியை மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, மனம் விரும்புதே ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியலை. பிகாஸ் நான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணட்டுமான்னு கேட்கும்போது எனக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் கிடச்சிது. அண்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்க கூட இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கொடுத்த நம்பிக்கையினால தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். இது நான் நிறைய இடத்துல பதிய வச்சுருக்கேன். அண்ட் அகைனும் நான் அதை தான் சொல்லுவேன். உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டு நான் எவ்வளோ இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால தான் உங்ககிட்ட நான் கிளாரிஃபைக்காக நிறைய வாட்டி கேட்டுருந்துருப்பேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னீங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி டைட்டில் சாங்க்கு சப்போர்ட் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, செகண்ட் எபிசோடுக்கு பண்ணீங்க. ஆனால் அதுக்கப்புறம் தேர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, தேர்டு ஃபோர்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே லிட்ரலி அப்படியே வியூஸ் அப்படியே ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் மனம் விரும்புதி ரெகுலராக கொடுக்கறதில்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொடுக்குறேன். அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் கொடுக்கறதுக்கே எனக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா 2000 தான் போகுது. 2000லேருந்து 2200 அந்த ரேஞ்சில் தான் போகுது. ஸோ எனக்கு என்னமோ உங்கள் யாருக்கும் ஸ்டோரி பார்க்க விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தாட் வந்துருச்சு. ஸோ ஏன் அந்த தாட் வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் டியூரேஷன் மனம் விரும்புதேக்கு 15 to 16 மினிட்ஸ் தான் நான் கொடுப்பேன். பிகாஸ் நெஞ்சம் பேசி ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 22 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் நான் கொடுப்பேன். ஸோ அதனால தான் நான் இதில் டியூரேஷன் கம்மி பண்ணினதுக்கான ரீசன் மெயின் ரீசன் இதுதான். அண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னா, புது சீரியல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஓட விட்டு தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால் நம்ம நிறைய டியூரேஷன் கொடுத்து வேஸ்ட்டு தானே அப்படிங்கிறதுனால தான் ஒரு 15 நிமிஷம் 16 நிமிஷத்துலேயே நான் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன். ஆக்சுவலாக என்னென்னா, முக்கால்வாசி பேர் நான் கொடுக்குறதே 15 நிமிஷம் 16 நிமிஷம் வீடியோ தான். முக்கால்வாசி பேர் அதை ஓட விட்டு தாங்க பார்க்குறீங்க. இப்போது நான் 16 நிமிஷம் வீடியோ கொடுக்குறேன். எனக்கு ஆவரேஜ் வியூ டியூரேஷன் எவ்வளோ காட்டுதுன்னு தெரியுமா? அதாவது மொத்தமாக நீங்கள் எல்லோரும் எவ்வளோ நிமிஷம் பார்த்துருக்கீங்கன்னு வெறும் 5 நிமிஷம் 4 to 5 நிமிஷம் தாங்க இருக்குது. அதாவது நிறைய பேர் ஓட விட்டு பார்த்து என்னோட 16 நிமிஷம் வீடியோவுக்கு ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வெறும் 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும்தான் காட்டுது. இந்த 4லேருந்து 5 நிமிஷம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய பேர் ஓட விட்டு இவ்வளோ தான் பார்க்குறீங்க. ஸோ அஸ் அ கிரியேட்டராக எனக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் என்ன நினச்சேன் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் அப்படின்னா, டைட்டில் சாங் நல்ல ரெஸ்பான்ஸ், ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்ல ரெஸ்பான்ஸ், செகண்ட் தேர்டு ஃபோர்த் வரைக்கும் கூட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம போக போக ரெகுலராக சீரியலில் போட ட்ரை பண்ணலாம். அண்ட் என்னென்னா டியூரேஷன் அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேன். பட் இப்போ என்னென்னா நீங்கள் எல்லாருமே நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சீரியல் போடுறேன். அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுற சீரியலே 15லேருந்து 16 நிமிஷம் தான். அந்த 16 நிமிஷம் சீரியலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் பீப்புள், அதாவது 90% நீங்கள் ஓட விட்டு தான் பார்க்குறீங்க. ஓட விட்டு பார்க்குறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, யூடியூப் என்னோட சீரியலை போய் சஜஷன்லேயே காட்ட மாட்டேங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷனே போக மாட்டேங்குது. இம்ப்ரெஷன் போனால் தான் வியூஸ் வரும். ஸோ நீங்கள் ஓட விட்டு பார்க்குறதுனால அதனால தான் எனக்கு வியூஸ் டவுன் ஆகுது. நீங்கள் ஓட விட்டு பார்க்குறதுனால தான் அந்த இம்ப்ரெஷன் போக மாட்டேங்குது. இம்ப்ரெஷன் போகாததுனால தான் வியூஸ் டவுன் ஆகுது. இது எத்தனை பேருக்கு புரியும், எத்தனை பேர்னால இதை புரிஞ்சுக்க முடியும்னா எனக்கு தெரியல. பட் ரீசன் இதுதான்.
ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ போடுறேன். ஸோ நான் இன்னைக்கு வீடியோ போட்டுட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஒரு நாள் கேப் விட்டு மறுநாள் வந்து நான் வீடியோ போடும்போது இன்றைக்கி போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வியூஸ் ஆச்சு வரும். ஸோ வந்துருந்துச்சுன்னா அது வந்து ஓகே. ஏன்னா நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே போடுறேன். 3000 வியூஸ் ஆச்சு வரும் அப்படிங்கிற தாட்டில் தான் வந்துட்டு நான் நினச்சேன். பட் இங்கே என்னென்னா அப்படியே ஆப்போஸ்டாக இருக்குது. நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 2100லேருந்து 2200 வியூஸ் தாங்க வந்து வருது. அதுவும் சில வீடியோஸ்லாம் 2000 வியூஸே வந்துட்டு வராமல் ரொம்ப நாள் கடந்தது. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. என்னாச்சு, உங்கள் யாருக்கும் பிடிக்கலையா அப்படிங்கிறதா என்னோட மெயின் கேள்வி. ஸோ உங்கள் யாருக்காச்சும் இந்த சீரியல் பிடிக்கலைன்னா அதை சொல்லிடுங்க. பிகாஸ் நீங்கள் எல்லாருமே வந்து சும்மா கடமைக்கு பார்க்குறேன்னு ஓட விட்டு பார்க்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட சேனல் தான் வந்து டவுன் ஆகும், எனக்கு வியூஸ் தான் வந்து டவுன் ஆகும். நான் போட்டும் வேஸ்ட்டு தானேங்க. பிகாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சீரியல் வந்துட்டு நான் போடணுங்கிற ஐடியாவில் இல்லை, உங்கள் எல்லாருமேலேயும் உள்ள நம்பிக்கையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். பட் இந்த அளவுக்கு டவுனாக வரும்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் பார்த்த வியூஸ்க்கு 2000 வியூஸுங்கிறது எனக்கு அதிகமான வியூஸ் தான். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இது வந்து ரொம்ப 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 லோ தான். பிகாஸ் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொடுக்குறேன். ஸோ வியூஸ் வந்து லோ. எனக்கு வியூஸ் லோங்கிறத விட நீங்கள் பார்க்குற அந்த கொஞ்சம் பேர் வந்துட்டு சும்மா அப்படியே இஷ்டத்துக்கு அப்படியே ஓட விட்டு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க மனசு உண்மையாகவே ரொம்ப வலிக்குது. ஒரு 16 நிமிஷம் வீடியோக்கு வெறும் 4 நிமிஷம் தான் வந்துட்டு உங்கள் ஆடியன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஆவரேஜாகவே 4 நிமிஷம் தான் பார்த்துருக்காங்கன்னு யூடியூப் வந்துட்டு எனக்கு சொல்லுது. அப்போ எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சும்மா பார்க்கணுங்கிறதுக்காக பார்க்குறது, இல்லை வந்துட்டு போகிற போக்கில் பார்க்குறது, இந்த சீரியல் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். பிகாஸ் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்குமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஒரு கிரியேட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வியூஸ் தான் வந்து டிசைட் பண்ணும். அடுத்த எபிசோட் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வியூஸ் தான் வந்து டிசைட் பண்ணும். எனக்கு அதுவே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது நான் ரெகுலராக வீடியோ போட்டு டெய்லி வீடியோ போட்டு எனக்கு ஒரு 2K 2.2K வருது அப்படின்னா ஓகே பரவாயில்ல, நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோம் 2.2K வருது, இதுவே நமக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போடுறேன், அப்போவும் எனக்கு 2K 2.2K வியூஸ் தான் வருது. அப்படிங்கிறம்போது எனக்கு தெரியலை என்னென்னு. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு சீரியல் வந்து பிடிக்கலையா இல்லை என்னன்னு எனக்கு தெரியலை. நிறைய பேர் இதை சொல்லுவீங்க, ஸ்டோரி வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, போரிங்காக போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுதுன்னு. அவங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நியூ சீரியல் எல்லா சீரியலுமே ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக தான் வந்து போகும். எடுத்தோன்னே யாரும் கிளைமேக்ஸ் எடுத்து காட்ட மாட்டாங்க, ஸ்லோவாக தான் வந்து அது மூவ் ஆகும். அண்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கும். பட் ஸ்டார்டிங் எப்போவுமே ஸ்லோவாக தான் இருக்கும். இது என்னோட சீரியல் இல்லை, எல்லாரோட சீரியலுமே ஸ்லோ ஸ்டார்ட்டில் தான் வந்து ஸ்டார்ட்டே வந்து ஆகும். இதை தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லோரும் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 2 பேர் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த எபிசோடில் கல்யாணம் ஆகணும், அதுக்கு அடுத்த எபிசோடில் குழந்தை பிறக்கணும், அதுக்கு அடுத்த எபிசோடில் அவங்க எல்லோரும் வளரணும், அதுக்கும் அடுத்த எபிசோடில் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அது மாதிரி ஃபாஸ்ட்டாக கொடுத்தா 5 எபிசோட்லேயே ஒரு சீரியல் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்காது. ஒரு சீரியல்ங்கிறது இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து போகும். அட் த சேம் டைம் நாங்கள் எல்லா பார்ட்டையுமே வந்து கவர் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு ஸ்டோரி வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் கேட்குறது வந்து என்னென்னா, உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கல, பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அது தயவு செஞ்சு ஓப்பனாக சொல்லுங்கள். நான் சீரியலை ஸ்டாப் பண்ணிடுவேன். பிகாஸ் எனக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்டோட தான் நான் வந்துட்டு சீரியல் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு அக்செப்டபிளான வியூஸ் வந்துச்சுன்னா ஓகே. பட் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போகிற ரெஸ்பான்ஸே இல்லை. இத்தனைக்கும் நான் போட்ட ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து எனக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகே. ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டோரி கம்மியாக தான் போகுது, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏற்றுக்கலாம். மொதல் 4-5 எபிசோடு நல்லா போய் அதுக்கப்புறம் எபிசோடு ஸ்லோவாக போகுது, வியூஸே போகலை அப்படின்னா அப்போ உங்கள் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். மெயின் ரீசன் நீங்கள் 90% வந்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கடமைக்குன்னு என் சீரியலை பார்க்க தேவை கிடையாது. சும்மா பார்க்கணுங்கிறதுக்காக ஓட விட்டு பார்க்க வேண்டாம் தயவு செஞ்சு. அதுக்கு பதில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இல்லை சிஸ்டர் நீங்கள் சீரியலை ஸ்டாப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு பார்க்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுங்க. ஐம் ரெடி டு ஸ்டாப் டு. பிகாஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி எனக்கு வந்து தோணுது. நான் இதில் போகிற எஃபர்ட்டை வேறு எதுலையாச்சும் போய் போடுவேன். கரெக்டாக எல்லாருக்கும் அதே தாட் தானே வரும். எனக்கு அதுதான், நான் இதை பற்றிலாம் பேசக்கூடாது இந்த சேனலில் அப்படின்னு தான் வந்து நினச்சிருந்தேன். பிகாஸ் இந்த சேனலில் வந்து ரொம்ப லோவஸ்ட் வியூஸ் வந்து போணுச்சு. பட் அந்த உனக்காக பிறந்த கிளைமேக்ஸ் எபிசோட் அன்எக்ஸ்பெக்டடாக அவ்வளோ வியூஸ் அவ்வளோ இம்ப்ரெஷன் போணுச்சு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். அண்ட் நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஹோப்பில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். முக்கியமாக சொல்லணும்னா அதுவே எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த சீரியலை கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற தாட் இப்போ எனக்கு வந்துருச்சு.
ஃப்ராங்காக சொல்லணும்னா இந்த சீரியல் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற தாட் எனக்கு வந்துருச்சு. பிகாஸ் நீங்கள் ஸ்டார்டிங் கொடுத்த எனக்கு அந்த சப்போர்ட்டை இப்போ யாருமே கொடுக்கறது கிடையாது. ஓகே, எனக்கு புரியுது. நீங்கள் நிறைய சீரியல்ஸ் பார்க்குறீங்க, சீரியல் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சத்தியமாக சொல்ல கிடையாது. அது உங்களோட விருப்பம். பட் இவ்வளோ மோசமாவா ஓட விட்டு பார்ப்பீங்க? அப்புறம் எதுக்கு நான் மேக் பண்ணணும்? அப்புறம் எதுக்கு நான் போடணும்? இத்தனைக்கும் நான் ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் வீடியோ கொடுத்து நீங்கள் ஓட விட்டு பார்த்தாலும் பரவாயில்ல. நான் கொடுக்குறதே 15-16 நிமிஷம் தான். இதையும் ஓட விட்டு பார்க்குறீங்களே அப்படின்னு தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது சீரியலை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கு திடீர்னு தாட் வந்திருக்குது. ஸோ உண்மையில நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. நான் தப்பான முடிவை எடுத்துட்டனும், இதில் இந்த சேனலில் இன்னொரு சீரியல் ஸ்டார்ட் பண்ணி தப்பான முடிவை எடுத்துட்டனும், நான் எடுத்த டிசிஷன் தப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை தயவு செஞ்சு சொல்லுங்கள். உங்களை ஏன் கமெண்ட் பண்ணுற சொல்கிறோன்னா, நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸில் தாங்க எங்களோட மோட்டிவேஷனே இருக்குது. நெக்ஸ்ட் எங்களோட எபிசோடு எப்படி எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே அந்த கமெண்ட்ஸில் தான் அடங்கியிருக்கு. அதனால தான் உங்களை கமெண்ட்ஸே பண்ண சொல்கிறோம். அதவே பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் இட்ஸ் ஓகே. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அதை பார்த்து டிசைட் பண்ணலாம் இந்த சீரியலை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு. ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிறத கேட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்ககிட்ட நான் கேட்குறது இதுதான், ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை கண்டினியூ பண்ணட்டுமா வேண்டாமா, எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் என்கிட்ட ஃப்ராங்காக சொல்லுங்கள். இல்லை டைமிங் தான் உங்களுக்கு பிரச்சனையா? பிகாஸ் நான் ஸ்டார்டிங்கில் டைமிங் ஈவினிங் 4 o'clock போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நானே சம்டைம்ஸ் மாறி மாறி 6 o'clock போடுறது, 6:30 போடுறது, 4:30, 5:30 நானே மாறி மாறி தான் டைமிங் போடுறேன். அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகலையா, என்ன எதுன்னு எனக்கு எதுவுமே புரியலை. ஸோ அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நான் டைமிங் கூட மார்னிங்க்கு சேஞ்ச் பண்ணுறது கூட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். பட் என்ன ரீசன்னே தெரியாமல் இருக்கும்போது எனக்கு சுத்தமாக இந்த ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற தாட் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிப்பேன். இல்லைனா ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிப்பேன். கண்டிப்பாக இதை உங்களை மிரட்டுறதுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ சொல்ல கிடையாது. பிகாஸ் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாமல் இதில் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரியை போட்டு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதே மாதிரி எங்கடா மனம் விரும்புதேவும் போயிடுமோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குது. மறுபடியும் அதே ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளார நான் போக விரும்பலைங்க. அதனால தான் உங்ககிட்ட நான் ஒப்பீனியன் கேட்குறேன். ஸோ ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டோரி வைஸு அண்டு டைமிங் தான் பிரச்சனையா உங்களுக்கு, இல்லை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். பட் எல்லோரும் மறந்துடாதீங்க, இது ஒரு புது ஸ்டோரி. 20 எபிசோட் தான் போயிருக்கு. இதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகவே போகுது. இதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் அதை பேஸ் பண்ணி தான் நான் டிசைடே பண்ண முடியும். அண்டு அவ்வளோதாங்க. இதுதான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். சொல்ல எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவே எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்க, எத்தனை பேர் ஓட விட்டு பார்த்தீங்கன்னு எங்களுக்கு தெரியலை. ஃபுல்லாக பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்டு உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.